நாம ஃப்ரீ பாடி டயக்ராம் அதோட எக்ஸ்டென்ஷனா கனெக்டிங் பாடிஸ் இந்த டைட்டில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைட்டில்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது எக்ஸாம்ல எவ்வளவு கேட்கறாங்களோ இல்லையோ இது நம்மளுக்கு கேரி ஓவர் ஆகும். இது தெரிஞ்சாதான் நிறைய டாபிக்ஸ் வந்து நம்மளால கம்ஃபர்டபுளாவே படிக்க முடியும், இல்லைன்னா படிக்க முடியாது. இதுல கனெக்டிங் பாடிஸ்ல நான் ஒரு 6 டிஃப்ரெண்ட் கேசஸ் டிஸ்கஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். 6 டிஃப்ரெண்ட் கேசஸ்லயும் நாம அப்ளை பண்ண போற ப்ரொசீஜர்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த கேசஸ் ஆஃப் கனெக்டிங் பாடிஸை கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்னன்னு பார்க்கணும். அதுல நம்ம ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்னா என்ன, இன்க்ளைன் சர்ஃபேஸ்னா என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அதுல அட்டன் பண்ணிட்டு தான் கனெக்டிங் பாடிஸ்க்குள்ள வந்திருக்கும். அதுல ஒரு கேஸ் வந்து போன கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நான் செகண்ட் கேஸுக்குள்ள போறேன். போன கிளாஸ் நீங்க இன்னைக்குதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஏதாவது மறந்துருச்சுனாலும் சரி, நீங்க ஃப்ரெஷ்ஷா இந்த செகண்ட் கேஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே தெளிவா புரியும். எந்த பிரச்சனையும் என்ன ஆகாதுன்னா வராது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க செகண்ட் கேஸ்ல இருந்து கூட என்ன பண்ணுங்க, கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம அப்பப்ப கேசஸ் முடிச்சுட்டு அங்கங்க சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்துருவோம். அப்புறம் எல்லா கேசஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பல்கா பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம சில கேசஸ் பார்த்தோம்னா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ற மாதிரி அங்கங்க சில மேஜர் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு முடிச்சுட்டு ஓவராலா முடிச்சுட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் திருப்பி என்ன பண்ணலாம்னா டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதான் லாஸ் ஆஃப் மோஷன்னாவே இந்த லாஜிக் தான். இதுலதான் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். சோஃபார் இதுலதான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடலாம்னா கேஸ் 2 எடுத்துக்கலாம். கனெக்டிங் பாடிஸ்ல கேஸ் 2. கனெக்டிங் பாடிஸுக்கு நல்ல எக்ஸாம்பிள், அதுவும் பர்டிகுலரா கேஸ் 2க்கு நல்ல எக்ஸாம்பிள் யாருன்னா ட்ரெயின். ஒரு 3 மாஸ் இருக்கு. இந்த 3 மாசையும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். இந்த மாசஸ்க்கு அக்ராஸா ரோப் போட்டு நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். இந்த ரோப்பை வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாப்டர்ல ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம எடுத்திருக்கிற இந்த ஸ்ட்ரிங் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து மாஸ் கிடையாது. மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். இப்ப ரப்பர் பேண்டுக்குலாம் நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தீங்கன்னா எலாங்கேட் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரிங் கிடையாது. ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கிடையாது. நீங்க என்ன ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தாலும் என்ன ஆகாதுன்னா எலாங்கேட் ஆகாது. இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தென் நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தா பிரேக் ஆகாது. நம்மளோட சிலபஸ் படி பிரேக் ஆகாது, மாஸ் கிடையாது, எலாங்கேட் ஆகாது. இது நம்ம பார்க்கிற எல்லா கேசஸ்க்கும் அப்ளிகபிள். அப்புறம் ஸ்ட்ரிங்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்பா. இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து ஒரு சோஃபா இருக்கு, உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த சோஃபாவை நான் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கணும். என் கையில தான் நான் ஃபோர்ஸ் கொடுக்க போறேன், கையில தான் இழுக்க போறேன். ஆனா அப்படி இழுத்தா எனக்கு இந்த விரல்லாம் வலிக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா அதுல ஒரு ரோப்பை கட்டிட்டு ரோப்பை பிடிச்சி இழுக்க போறேன். அப்ப என் கையில இருந்து ஃபோர்ஸ் எங்க போகும்னா ரோப்புக்கு போகும். இந்த மாதிரி ரோப் ஆர் ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபோர்ஸை டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயக்ராம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. கேஸ் 2ங்கிறது ஒரு மாடல் தான். இந்த மாடல்ல 2 ரோப் கனெக்ட் ஆயிருக்கு. 2 ரோப் கனெக்ட் ஆயிருக்கு. இங்க ஒரு ரோப் கனெக்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு ரோப் கனெக்ட் ஆயிருக்கு. இல்லைன்னா இப்படி எடுத்துக்கங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு ரோப் கொடுக்குறேன், ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், 3 மாசம் அட்டாச் பண்ண சொல்றேன். அப்ப நீங்க ஸ்ட்ரிங்கை கட் பண்ணி தான் அட்டாச் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஸோ கட் பண்ணி நாட்லாம் போடக்கூடாது. ஸோ கட் பண்ணி அட்டாச் பண்ணுங்க. அப்ப ஒரு பீஸை நீங்க என்ன பண்ணலாம்னா M1 M2 கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் என்ன பண்ணிக்கலாம்னா M2 M3 கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்த அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பீஸ்லயும் வேற வேற ஃபோர்ஸ் இருக்கும், வேற வேற டென்ஷன் இருக்கும். அதனால நான் இங்க T1 இங்க T2 அப்படின்னு மார்க் பண்ணிருக்கேன். சப்போஸ் நாம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரிங், அதர்வைஸ் நான் ஆஃபர் பண்ண ஸ்ட்ரிங்கை நீங்க கட் பண்ணாம யூஸ் பண்ணா டென்ஷனை Tன்னு எடுத்துக்கலாம். T1 T2 வராது. நீங்க எப்பயுமே ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே என்ன ஆயிரும் அப்படின்னா டென்ஷன் மாறும். நீங்க கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸா மாத்தி அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா டென்ஷன் மாறும். ஸோ டென்ஷன்னா பயந்துராதீங்க. டென்ஷன்னா ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபோர்ஸ். இப்ப இந்த வெசலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப என் கையில இப்படி பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப என் விரல்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, என் விரலுக்கு பதில் இங்க நூல் இருந்தா அப்ப நூல்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபோர்ஸை வந்து டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், ஃபோர்ஸ் தான் அது. ரோப்ல இருக்கிறப்ப அது என்ன சொல்றாங்கன்னா டென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தானே? கிளியர் தானே? ஸோ இன்னும் நம்ம உள்ள போகல. நம்ம சில அசம்ஷனோட தான் உள்ள போகணும். நம்ம சிலபஸ்ல இருக்கிற அசம்ஷன் தான். ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கிடையாது, எலாங்கேட் ஆகாது, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங், பிரேக் ஆகாது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அது இல்லாம நான் அடிஷனலா ஒரு பாயிண்ட் நம்மளோட லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றேன். என்ன அப்படின்னா
நம்ம கட் பண்ணா டென்ஷன் மாறும், கட் பண்ணாம ஒரே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டென்ஷன் டீனே இருக்கும். ஸோ அப்ப நீங்க இந்த மாதிரியான டயகிராம்ஸ்ல ஸ்ட்ரிங் கட் ஆயிருக்கா இல்லையான்னு என்ன பண்ணுங்கன்னா வெரிஃபை பண்ணுங்க. அதை வச்சு T1 மார்க் பண்றதா T2 மார்க் பண்றதா இல்ல டீனே மார்க் பண்ணலாமா அப்படிங்கறதெல்லாம் யோசிங்க. அடுத்தடுத்த கேஸ் பாக்குறப்ப அந்த எபிலிட்டி நம்மளுக்கு ரைஸ் ஆயிடும். இப்ப இங்க போவோம். இப்ப இந்த கேஸ் 2 நான் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்றதுன்னா என்ன? இங்க இருக்கிற ஒரு மாசுக்கும் நான் தனித்தனியா ஃப்ரீ பாடி டயகிராம் போடணும். சோ முதல்ல நான் M1க்கு ஃப்ரீ பாடி டயகிராம் போட போறேன். சோ M1 எடுத்துக்கிட்டேன், ஃப்ரீ பாடி டயகிராம் ஃபார் M1. சோ M1னால வர டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து M1G. ஒரு சர்ஃபேஸ் போட்டு M1 மார்க் பண்ணிட்டு M1ஓட மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் போட்டீங்கன்னா M1G. கான்டாக்ட்ல ஒரு மாஸ் இருந்ததுன்னா அங்கெல்லாம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா வரும். நியூட்டன் தேர்ட் லா படி ஒரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் நார்மல் ரியாக்ஷன். சில புக்ல N, சில புக்ல R. இந்த மாதிரி ரெண்டு சிம்பிள் அந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் R யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப நம்மளோட டவுன்வர்ட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும், அது R1. ஏற்கனவே நம்ம ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற அந்த லாஜிக்ல இதெல்லாம் டீடைல்டா அனலைஸ் பண்ணியாச்சு. அந்த டீடைல்டு அனாலிசிஸோட எண்ட்ல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்க எப்போ வெர்டிக்கல் ஆக்சிஸ் பார்த்தாலும் பெருசா அனலைஸ் பண்ண தேவையில்ல, பார்த்தோன்னே இப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். R1 is equal to M1G அப்படின்னு எழுதிடலாம்னு சொல்லியிருக்கேன். எழுதிட்டு அதை ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்து இந்த M1 என்ன ஆகும்னா, இப்ப இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால என்டையர் சிஸ்டமும் இப்படிதான் மூவ் ஆகும். அப்ப M1 இப்படி மூவ் ஆகும். M1ஓட என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப ஸ்ட்ரிங்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு தான் M1 மூவ் ஆகும். ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபோர்ஸுக்கு T1 அப்படின்னு பேரு. ஸோ அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ஃபோர்ஸ் T1 மார்க் பண்றேன். எந்த சைடு மூவ் ஆகுதோ அங்கிட்ட ஆக்சிலரேஷனை மார்க் பண்ணிருக்கேன். இந்த சைடு தானே மூவ் ஆகும், அதனால ஆக்சிலரேஷன் மார்க் பண்ணிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அகைன் நம்ம சிலபஸ் படி நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் தான் உண்டு. யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னா ஒன்றும் பெரிய ஹைஃபையா திங்க் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மாசம் என்ன ஸ்பீட்ல போகுதோ அதே ஸ்பீட்ல தான் லாஸ்ட் மாசம் போகும். இதுக்கு ஸ்பீட் ரைஸ் ஆச்சுன்னா அதுக்கும் ஆகும், இது குறைஞ்சுன்னா அதுக்கும் குறையும். அதுதான் லாஜிக். ட்ரெயின் மாதிரி தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நீங்க A1 A2 அப்படின்னு எங்கேயும் போட வேண்டிய நெசசிட்டி வராது, ஏன்னு தான் வரும். இருந்தாலும் நான் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் டீச் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னும் உள்ள போக போக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சைடு மூவ் ஆகுறதுனால ஆக்சிலரேஷன் கிட்ட இருக்கு. எந்த பக்கம் மாஸ் மூவ் ஆகுமோ அதோட ஆப்போசிட்ல ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதுவும் நாம என்ன பண்ணியாச்சுன்னா ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்லயே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த மாடல்லாம் நம்ம தியரிட்டிக்கலா தான் அனலைஸ் பண்ண போறோம். இன் தியரி நம்ம ஃப்ரிக்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளத்துல கொடுத்தாங்கன்னா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தியரி தானே இது. ஸோ தியரில வந்து ஃப்ரிக்ஷன் நம்ம எடுத்துக்க வேணாம். எடுத்துக்கிட்டு அதை தேவையில்லாம உள்ள வச்சு மேத்தமெட்டிக்கல் லுக்க பெருசா காமிக்க வேணாம். அதனால நான் ஃப்ரிக்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன். அப்ப ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல இந்த ஆக்சிஸ்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு, அது T1. அப்ப நெட் ஃபோர்ஸ் வந்து T1. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு பதில் M1, ஆக்சிலரேஷனுக்கு பதில் A. அப்ப M1 ஏன்னு வந்துடும். ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ் தான். அப்ப ரெண்டையும் நாம என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப T1 is equal to M1 ஏன்னு வந்துடும். ஸோ பாக்ஸ் பண்ணி இருக்கிற இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனப்பாடம் பண்ணாதீங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு, இந்த டயக்ராமுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்க பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. நம்ம ஆல்ரெடி கனெக்டிங் பாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்துருக்கோம். அதுல இருக்கிற சாதாரண ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணா ஈஸியா ஆன்சர் வரும். ஸோ அது இல்லாம ப்ராப்ளம்னு போறப்ப இங்க எல்லாம் நம்பர்ஸா இருக்கும். நம்பர்ஸா இருக்கிறப்ப ஈஸியா கேன்சல் ஆகும். எல்லாமே கேன்சல் ஆகி சரசரன்னு நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா ஆன்சர் வந்துடும். நிறைய டைம்லாம் இழுக்காது. ஸோ ப்ரொசீஜரை ஞாபகம் வச்சுக்கிறதா ஈஸி. 10 கேஸ் இருக்குன்னா 10 கேஸுக்கு ஃபார்முலாவை மக்கப் பண்றது கஷ்டம். அது இல்லாம நம்மளுக்கு புக்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் ஃப்ரிக்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணி கொடுத்த ஃபார்முலாவா இருக்கும். நாளைக்கு நம்மளோட ப்ராப்ளத்துல ஃப்ரிக்ஷன் இன்க்ளூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம ப்ரொசீஜர் தெரிஞ்சாதான் ஆன்சர் எடுக்க முடியும். வெறும் ஃபார்முலா வச்சு ஆன்சர் எடுக்க முடியாது. ஸோ அதனால எந்த மூமெண்ட்லயும் மக்கப் பண்ணி வேகமா பண்றேன் அப்படின்னு பண்ணாதீங்க. டைம் ஆகட்டும், பிரச்சனை கிடையாது. ப்ரொசீஜர் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுங்க, அதுதான் பெஸ்ட். அப்பதான் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமான கொஸ்டினா இருந்தாலும் ஈஸியா இருக்கும். அடுத்து M2ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரையணும். ஸோ அடுத்த பிளான் இதான், ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் M2. M2வும் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல தான் இருக்கு. M2னால வர டவுன்வர்ட் ஃபோர்ஸ் M2G. கான்டாக்ட்ல இருக்கு, M2 சர்ஃபேஸோட டச்ல இருக்கு. ஸோ அதனால நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி ரியாக்ஷன் வந்துடும். அதை R2ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே தேர்ட் லா லாஜிக் படி R2வும் M2G ஈக்குவல். ஸோ அதனால அதை ஈக்குவேட் பண்ணி எழுதியாச்சு. அடுத்து பாருங்களேன், இந்த என்டையர் சிஸ்டமும் இப்படி மூவ் ஆகுது. அப்ப M2ங்கிற மாஸ் இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கும். மாஸோட ரோப் கனெக்ட் ஆயிருக்கு. ரோப்ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் T2.
ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா M2 ஓட T2 மார்க் பண்ணிட்டேன். M2 ஓட கனெக்ட் ஆயிருக்கிற ரோப்போட ஃபோர்ஸ் T2 மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான்ப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னா நான் தான் மாஸ் 2, என்னோட இந்த கையில ஒரு நூல் கட்டி இருக்காங்க. அந்த நூல்ல இருக்கிற ஃபோர்ஸ் T2, அந்த ஃபோர்ஸை வச்சு இழுக்கிறாங்க, என்னை இழுக்கிறாங்க. இல்லைன்னா என் கையே இப்படி இழுக்கிறாங்க, அந்த ஃபோர்ஸ் தான் T2, என்னை இப்படி இழுக்கிறாங்க. T2ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து என்னை இழுக்கிறப்ப நான் M1ஐயும் கூட்டிட்டு வருவேன். நாம இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்கிற டைட்டில் என்ன அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் M2. அப்ப நான் M1 டிஸ்கனெக்ட் பண்ணணும். M1 எப்படி டிஸ்கனெக்ட் பண்றது? M1க்கு எவ்வளவு ஃபோர்ஸ் ரெக்வயர்டோ அதை M1 கொடுத்துட்டா M1 தனியா கலந்து. இப்போ போன டைம் தான் பார்த்தோம் M1க்கு ரெக்வயர்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா T1. அதனால T1 M1 கொடுக்கணும். ஸோ T2ங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து என்னை இழுத்தாங்கன்னா நானும் போவேன், M1 வரும். பிளான் என்ன அப்படின்னா M2 ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்றது. அப்ப M1 நம்ம என்ன பண்ணா ரெஃப்யூஸ் பண்ணணும், M1 வேணாம்னு சொல்லணும். அப்ப M1 ஓட ஃபோர்ஸ் என்னவோ அதை M1 கொடுத்து. ஸோ இப்ப நான் தான் M2, T2ங்கிற ஃபோர்ஸ் எனக்கு கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணும், இங்கிட்டு திரும்பி தான் நீ வராத அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப நான் M1க்கு ஆஃபர் பண்ற ஃபோர்ஸ் இப்படி கொடுக்க முடியும், இந்த டைரக்ஷன்ல வரும். ஸோ அதனால கவனமா என்ன பண்ணா மார்க் பண்ணணும். ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ T1 என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா இந்த பக்கம் மார்க் பண்ணிருப்பேன். இப்ப நான் சொல்ற இந்த லாஜிக் கேஸ் 1லயே நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு சில பேர் புதுசா ஜாயின் பண்ணிருப்பீங்க, அவங்க கேஸ் 1 வரையும் பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, அதனால நான் இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப நான் சொல்ற லாஜிக் எல்லா கேஸ்லயும் அப்ளிகபிள். எந்தெந்த கேஸ்ல இந்த மாதிரியான சினாரியோ வருதோ எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள். சோ நீங்க கவனமா இருக்கணும். சோ இந்த டயக்ராம் படி T2ங்கிறது யார் அப்படின்னா ஃபோர்ஸ் ஃபார் போத் M2 and M1. ஃபோர்ஸ் ஃபார் புல்லிங் போத் M2 and M1. எனக்கு M2 ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் வேணும், அப்படிதான் நான் டைட்டில் இங்க எழுதியிருக்கேன். அப்ப T2 கொடுத்தா M1 சேர்ந்து வரும். அப்ப M1க்கு என்னவோ அதை நீங்க என்ன பண்ணிருங்க, மைனஸ் பண்ணி விட்டுருங்க. அதனாலதான் நான் ஆப்போசிட்ல T1 போட்டிருக்கேன். ஏன்னா T1 தான் ஃபோர்ஸ் ஃபார் M1. இப்ப இந்த ஆக்சிஸ்ல பாருங்க, நம்ம தியரிங்கிறதுனால ஃபிரிக்ஷனை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிக்கலாம், விட்டுறலாம். இந்த சைடு தான் M2 மூவ் ஆகுது, இந்த பக்கம் தான் M2 மூவ் ஆகுது. அதனால ஆக்சிலரேஷன் அந்த சைடுல மார்க் பண்ணிட்டேன். சோ இப்ப நெட் ஃபோர்ஸ் ஆன் திஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். நெட் ஃபோர்ஸ்ங்கிறது எந்த சைடு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அந்த ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுங்க. அப்ப T2 மைனஸ் T1 எழுதணும். ஏன்னா இந்த சைடு தானே மூவ் ஆகுது, அப்ப அந்த சைடு என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். இதை மறந்துடாதீங்க. அப்புறம் நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு பதில் M2, ஆக்சிலரேஷனுக்கு பதில் A2ன்னு போட்டுறாதீங்க, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் தான். இதுவும் நெட் ஃபோர்ஸ், இதுவும் நெட் ஃபோர்ஸ். அப்ப ரெண்டையும் நாம என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணா T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு M2 N1. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா M3க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் M3. M3யும் சர்ஃபேஸ்ல கான்டாக்டோட இருக்கு. அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ் M3G வந்துடும். நியூட்டன் தேர்ட் லா படி கான்டாக்ட்ல இருக்கிறதுனால அப்வர்ட் ஃபோர்ஸ் R3 வந்துடும். ஸோ இதுவும் ஈக்குவலா இருக்கும், அதை எழுதிடலாம். இது நம்மளுக்கு பெருசா யூஸ் ஆகாதுப்பா. ஒரு இடத்துலயும் R1, R2, R3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அது யூஸ் ஆகாது. அது எப்ப யூஸ் ஆகும்னா ஃபிரிக்ஷன் இருந்தாதான் யூஸ் ஆகும். நம்ம தியரி தானே படிக்கிறோம், அதனால ஃபிரிக்ஷன் என்ன பண்ணியாச்சுன்னா அவாய்ட் பண்ணியாச்சு. இப்ப மெயின் டயக்ராம் போங்க. மெயின் டயக்ராம்ல F அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த Fங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தோம்னா 3 மாசமே வரும். இப்ப நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் M3. அப்ப M3 மட்டும் வரணும் அப்படின்னா M1ஐயும் M2ஐயும் ரெஃப்யூஸ் பண்ணணும், M1ஐயும் M2ஐயும் அவாய்ட் பண்ணணும். M1 M2 இவங்க ரெண்டு பேருக்குமான டோட்டல் ஃபோர்ஸ் தான் T2. கரெக்ட் தானே? அப்படிதானே சொன்னேன். T2னா யாரு, which is for both M1 M2 சொல்லியிருக்கு. இப்ப M3யோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறப்ப நீங்க Fங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தீங்கன்னா 3 மாசமே வரும். சோ இதுல M1ஐயும் M2ஐயும் கட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணோம், T2 ஆப்போசிட்ல மார்க் பண்ணிடணும். பாருங்க, சோ இங்க F போட்டேன், இங்கிட்டு T2. அப்ப Fனா which is the force to pull entire system, but our plan is to draw free body diagram for M3. சோ அப்ப நான் என்ன பண்ணும், யாரை அவாய்ட் பண்ணும், M1 M2 அவாய்ட் பண்ணும். M1 M2க்கான டோட்டல் எஃபெக்ட் தான் என்னது T2. அதனால நான் T2 வந்து ஆப்போசிட்ல போட்டிருக்கேன். ஆப்போசிட்ல போட்டாவே அது மைனஸ் ஆயிடும். அப்ப இந்த ஆக்சிஸ்ல நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும். நெட் ஃபோர்ஸ் என்ன வரும், எந்த சைடு மூவ் ஆகுது, ஆப்ஜெக்ட் இந்த சைடு தானே மூவ் ஆகுது, அப்ப அந்த ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். அப்ப F மைனஸ் T2 வந்து நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸ் M3, ஆக்சிலரேஷனுக்கு பதில் A. ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ் தான். அப்ப ரெண்டு நெட் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணா என்ன ஆகும்னா F minus T2 is equal to M3A. இந்த பாக்ஸ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட். நம்ம 3 ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டிருக்கோம், 3லயுமே ஒரு ஈக்குவேஷனை பாக்ஸ் பண்ணிருக்கோம். அதை 3ஐயும் ஆட் பண்ணா இந்த ரிசல்ட் வரும். இப்ப இங்க பாக்ஸ் பண்ணிருக்கிற இந்த ரிசல்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன் டீச்சிங் மெத்தடாலஜில நான் இதை இம்பார்ட்டன்டே சொல்ல மாட்டேன்.
ஆனா எல்லாரும் இதை மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க, இதை வச்சு ஆன்சர் எடுக்க சொல்லுவாங்க. அது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இந்த ஃபார்முலா ஃபிரிக்ஷன் இல்லைன்னா தான் கரெக்ட். ஃபிரிக்ஷன் இருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அப்போ ப்ராப்ளத்துல அவங்க எப்ப வேணாலும் ஃபிரிக்ஷன் கொடுக்கலாம். அதனால எப்பயுமே ப்ரொசீஜர் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம ஈக்குவேஷன்ஸை பில்ட் பண்ணலாம். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், மேக்ஸ் படி 2 ஈக்குவேஷனோ 3 ஈக்குவேஷனோ உங்க கையில இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்ணி நீங்க என்ன ஆன்சர் வேணுமோ அதை கண்டுபிடிக்கலாம். சோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் தான் வேணும். ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம ஈஸியா என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். என்ன 1 மினிட்ல முடிக்கிறது 2 மினிட்ல முடிப்போம், அது பிரச்சனையே கிடையாது. எனி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் அவங்க கொடுத்தாலும் நாம டீல் பண்ணலாம். மித்தவங்க எல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சாதான் டீல் பண்ணுவாங்க, ஃபார்முலா மறந்துருச்சுன்னா மாட்டிக்குவாங்க. அதனால ப்ரொசீஜர் தான் இங்க இம்பார்ட்டன்ட். ப்ரொசீஜரை கரெக்டா என்ன பண்ணா ஃபாலோ பண்ணணும். இப்ப இதை எழுதுங்க. டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம், என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன், இதுக்கு அடுத்து நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ டவுட்டை இங்கே கிளியர் பண்ணிடு. சேட் பண்ணுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு வேணா பேசுங்க, பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சேட் பண்ணுங்க, நான் அடுத்தது மூவ் பண்றேன். உங்களுக்கு நல்லா புரியுது, தெளிவா இருக்கு. இப்ப போன கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையே இருக்காது. போன கிளாஸ் கவனிச்சவங்க எல்லாம் புரியுதுன்னா நீங்களே ஃப்ரீ பாடி டயக்ராம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்களே ஃப்ரீ பாடி டயக்ராம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த கான்செப்ட் வந்து டோட்டலா சிம்பிள். அவங்க எவ்வளவு டஃபா கொடுத்தாலும் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூப்பரா பண்ணலாம். அது இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடுத்து இது எழுதுங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் M2. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்ம அடுத்து ரொட்டேஷனல் டைனமிக்ஸ்னு ஒரு சாப்டர் படிப்போம். இன்னும் 2-3 டாபிக் அப்புறம் படிப்போம். ஒர்க் எனர்ஜி பவர் எல்லாம் முடிச்சுட்டு, சர்க்குலர் மோஷன் எல்லாம் முடிச்சுட்டு, அதெல்லாம் படிக்கிறப்ப இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அங்கே கம்ஃபர்டபுளா இருக்கும். இங்க நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் கனெக்டிங் பாடிஸ்னு பாக்குற ஒரு டைட்டில் வந்து அங்க ஒரு சாதாரண விஷயமா வரும். அப்ப நம்ம இங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் அங்கே ஈஸியா இருக்கும். ரொட்டேஷனல் மோஷன் டீல் பண்றப்ப ரொட்டேஷனல் மோஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னாவே அப் டு ரொட்டேஷனல் மோஷன் வரை நாம சூப்பரா படிச்சிருக்கோம் அப்படின்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அட் பிரசன்ட் 12th முடிச்ச பசங்க நீட் ஜேஇக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்க ஏதாவது டவுட் இருந்தா கேளு அப்படின்னா ரொட்டேஷனல் மோஷன்ல தான் டவுட் அதிகமா கேட்பாங்க. இமேஜின் பண்ற எபிலிட்டி கிடையாதுன்னு அர்த்தம். ஏதாவது ரிவைஸ் பண்ணணுமான்னு கேட்டா இதை தான் சொல்லுவாங்க. அந்த இமேஜின் பண்ற எபிலிட்டி இல்லை அப்படிங்கறத அது மீன் பண்ணும். ஸோ அப்படி நீங்களும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்க வந்து அதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஸோ அப்ப அதுக்கு நம்ம கீழ இருந்து படிக்க ஆரம்பிக்கணும். பொறுமை ரொம்ப அவசியம், அவசரமே படக்கூடாது. அதே நேரத்துல தேவையானது படிக்கணும், தேவையில்லாததை படிச்சுட்டு போயிடக்கூடாது. கம்ப்ளீட்டடா அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் M3 மார்க் பண்ணிக்கோங்க. இதுல ஆக்சிலரேஷன் மட்டும் நான் மார்க் பண்ணல, அந்த ஆக்சிலரேஷன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் வரும். நம்மளுக்கு நிறைய கேசஸ்ல எந்த சைடு வந்து சிஸ்டம் மூவ் ஆகும், சிஸ்டம்னா என்டையர் மாஸும் எந்த சைடு மூவ் ஆகுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சில கேசஸ்ல வந்து எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
மிதுன் ஏதோ ஒரு டவுட் கேட்டிருக்க, சாட் பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டு சொல்றேன், நான் நோட்டீஸ் பண்ணல. டுவெல்த் போர்டு எக்ஸாமுக்கு ஆஸ்வல்ஸ் இல்லைன்னா அரிகண்ட் வாங்கிக்கலாம். 11th போர்டு எக்ஸாமுக்குலாம் எதுவும் தேவையில்ல, நான் நோட்ஸ் கொடுக்கறதே ஃபாலோ பண்ணிக்கலாம். 12th போர்டு எக்ஸாமுக்கும் கொஸ்டின் பேங்க் வேணும். லாஸ்ட் 5 minutes நான் சொல்றேன், நீங்க என்ன புக் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நான் திருப்பி லாஸ்ட் 5 minutes சொல்றேன். இப்ப குழப்பிக்க வேணாம், அதை விட்டுறலாம். லாஸ்ட் 5 minutes நான் சொல்றேன், எலாபரேட்டா சொல்றேன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? கம்ப்ளீட்டடா? ஓகே. ஆல்ரெடி நம்ம 18 கொஸ்டின்ஸ் முடிச்சிருப்போம். இந்த லாஸ் ஆஃப் மோஷன் ஸ்டார்ட் பண்ணி 18 ப்ராப்ளம்ஸ் முடிச்சிருப்போம். இது 19th ப்ராப்ளம். எழுதிக்கங்க. 19th ப்ராப்ளம். 3 blocks A, B and C of masses. 3 blocks A, B and C of masses 10 kg, 6 kg and 8 kg respectively. 10 kg, 6 kg and 8 kg respectively are connected by light inextensible strings as shown. Are connected by light inextensible strings as shown. And then are placed on a smooth horizontal surface. And then are placed on a smooth horizontal surface as shown. A force F is equal to 18 Newton is applied as shown in the figure. A force F is equal to 18 Newton is applied as shown in the figure. Find the tension in each string, each of the strings. Find the tension in each of the strings. அப்படியே இந்த டயகிராம் போட்டுக்கங்க. ABC னு 3 பிளாக் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருக்கு. 3 பிளாக்கோட மாஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டோட்டலா 18 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இதை இழுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற டென்ஷன், அதாவது ஃபோர்ஸ், இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நாம கேஸ் 2 எப்படி பண்ணோமோ, எப்படி ப்ரொசீட் பண்ணோமோ அதே மாதிரி பண்ண வேண்டியதான். சாட்டர்டே கிளாஸ்ல நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு தரேன். நீங்க எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். இப்ப நீங்க கவனிங்க. சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, முதல்ல மாஸ் ஏ ஓட கொஸ்டின் முடிச்சாச்சா? கொஸ்டின் எழுதியாச்சா? இப்ப மாஸ் ஏ ஓட ஃப்ரீ பாடி டயகிராம் போட போறேன். சோ ஃப்ரீ பாடி டயகிராம் ஃபார் மாஸ் ஏ. ஏ ஓட வேல்யூ 10 kg. அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 10g னு வந்துரும். அப்வர்ட்ல R1 வந்துரும். டயகிராம் பார்க்கறப்ப கிளியரா தெரியுது, என்டையர் சிஸ்டமும் இந்த சைடு தான் மூவ் ஆகும். அதனால ஆக்சிலரேஷனை இந்த பக்கம் மார்க் பண்ணிட்டேன். R1 is equal to 10g அப்படின்னு எழுதிடலாம். ரவுண்ட் பண்ணி இருக்கிற இந்த ரிசல்ட் ஃபிரிக்ஷன் இருந்தாதான் யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின்ல எங்கேயுமே ஃபிரிக்ஷன் பத்தி பேசல. அதனால நம்ம இதை பத்தி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீட்டா இருக்கணும், ப்ரொசீஜர்லா இருக்கணுங்கிறதுனால நான் இதையும் கூட எழுதிக்கிட்டே வரேன். சோ இப்ப அடுத்து இந்த சைடு இருக்கிறப்ப, இந்த சைடு தான் இந்த 10 kg மாஸ் மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுன்னா, அதோட ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் அது மூவ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் T1. ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஃபிரிக்ஷன் இருந்தா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல போடலாம். ஏன்னா ஃபிரிக்ஷன் ஆல்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல தான் வரும். ஃபிரிக்ஷன் கொடுக்காததுனால இங்க நெட் ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட் T1 மட்டும் தான். அப்ப நெட் ஃபோர்ஸ் T1. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். அப்ப 10 into A வந்துரும். ஏன்னா மாஸ் 10, ஆக்சிலரேஷன் A. ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணா T1 is equal to 10A னு வரும். இப்போதைக்கு நான் இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் மாஸுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம் போடலாம். ஃப்ரீ பாடி டயகிராம் ஃபார் B. B வந்து 6 kg னு சொல்லியிருக்காங்க. அப்ப டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 6g, அப்வர்ட்ல R2. ஸோ எப்பயுமே வெர்டிகல் ஆக்சிஸ்ல அனாலிசிஸ் தேவையில்ல. R2 is equal to 6g னு எழுதி ஓரமா வச்சுக்கலாம். அப்புறம் 6 kg மாஸ், நீங்க மெயின் டயகிராம் பாருங்களா, 6 kg மாஸ் இங்க இருக்கு. அதுலயும் ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபோர்ஸ் T2. T2ங்கிற ஃபோர்ஸை கொடுத்து B மாஸை இழுத்தா ஏவையும் சேர்த்து கூட்டிட்டு வரும். அப்ப ஃப்ரீ பாடி டயகிராம் ஃபார் B அப்படிங்கிற அந்த அனாலிசிஸ்ல நாம ஏவை ரெஃப்யூஸ் பண்ணணும். ஏவுக்கான ஃபோர்ஸ் T1.
அதனால நம்ம என்ன பண்ணோம், B ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறப்ப T2 மட்டும் போடக்கூடாது, ஆப்போசிட்ல T1 போடணும். ஏன்னா T2 டு பி ஃபார் போத் A and B. ஸோ அதுல இருந்து ஏவை கலட்டி விடணும். அதுக்கு நான் T1 ஆப்போசிட்ல போட்டிருக்கேன். இந்த சைடு தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அப்ப எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த சைடு உள்ள ஃபோர்ஸை ரெஃபரன்ஸா வச்சு நெட் ஃபோர்ஸ் எழுதுங்க. அப்ப நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. நியூட்டன் செகண்ட்ல அப்படி நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6A, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ் தான், ரெண்டே என்ன பண்ணிருக்கேன்னா ஈக்குவேட் பண்ணிருக்கேன். அப்ப T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு 6A வந்துடும். ஆல்ரெடி T1 10A இங்க கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்க ஃபீட் பண்ணலாம். அந்த 10A அங்கிட்டு கொண்டு போயிட்டா பிளஸ் 10A மாறி T2 இஸ் ஈக்குவல் டு 16A வந்துடும். ஸோ என்னோட ரிசல்ட்டை நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே சிம்பிள்ஸா எல்லாம் பார்த்திருப்போம், அங்க அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தியரி படிக்கிறப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராப்ளம்ஸ் டீல் பண்றப்ப நம்மளுக்கு ஏதாவது சிம்பிளிஃபை பண்ற ஐடியா கிடைச்சிச்சுன்னா அந்த ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சி மாஸுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறது. ஸோ மாஸ் சி வந்து 8 kgன்னு சொல்லியிருக்காங்க. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 8Gன்னு வந்துடும். அப்வர்ட் R3. வெர்டிகல் ஆக்சிஸை பொறுத்தவரையும் R3 இஸ் ஈக்குவல் டு 8Gன்னு எழுதலாம். மெயின் டயக்ராம்ல மாஸ் சியோட 18 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. 18 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தா 3 மாசமே டிராவல் ஆகும். நம்மளோட பிளான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் சி. அப்ப நான் ஏவையும் பியையும் டிஸ்கனெக்ட் பண்ணணும். அப்ப ஏபிக்கு சேர்த்து டோட்டல் ஃபோர்ஸ் T2. அதனால நான் T2 ஆப்போசிட்ல போட்டேன். ஸோ இப்ப சொல்ற லாஜிக் தான் நான் தியரிலையும் சொன்னேன், ஒன்னும் புதுசாலாம் சொல்லல. இதை தான் அடுத்தடுத்து சொல்ல போறோம். ஸோ அந்த ப்ரொசீஜர் மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சா போதும், உங்க மனசுல அது ஊறிடும், பிரச்சனையே வராது. ஸோ இப்ப நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. இந்த சைடு தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. எந்த சைடு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அந்த சைடு உள்ள ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுங்க. அப்ப 18 நியூட்டன் மைனஸ் T2 அதான் நெட் ஃபோர்ஸ். நியூட்டன் செகண்ட்ல அப்படி நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்ப 8 இன்டு ஏன்னு வரும். ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ் தான், அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப 18 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 88. ஆல்ரெடி T2 நாம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 16A கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க பாருங்க T2 16A இருக்கு. T2 ஓட வேல்யூ 16A இங்க ஃபீட் பண்றேன். அந்த 16A அப்படியே இங்கிட்டு கொண்டு போயிட்டா ஏற்கனவே இங்க ஒரு 8A இருக்கிறதுனால 24A வரும். அப்ப எனக்கு என்ன ஆகுது, சோ 24A வந்துரும். 18 is equal to 24A. இதுல இருந்து A கண்டுபிடிச்சா 3/4 மீட்டர் per second ஸ்கொயர். பட் அவங்க क्वेश्चनல ரெக்வயர்ட்னு சொல்லி இருக்கிறது ஆக்சிலரேஷன் கிடையாது, டென்ஷன் இன் ஈச் ஸ்ட்ரிங். அப்ப நம்ம T1 T2 கண்டுபிடிக்கணும். T1 ஈக்குவேஷன் 1லயும் T2 ஈக்குவேஷன் 3லயும் இருக்கு, அதை நான் கால் பண்றேன். சோ T1 வந்து ஈக்குவேஷன் 1ல இருக்கு, அதை நான் சப்ஸ்டிடியூட் பண்றேன். அதோட வேல்யூ 10A இருந்தது. அப்ப 10 இன்டு ஏக்கு பதில் 3/4 போட்டா இந்த ஆன்சர் வரும். T2 வந்து ஈக்குவேஷன் 3ல இருந்தது, அது 16A இருந்தது. 16 இன்டு ஏக்கு பதில் 3/4 போட்டோம்னா 12 நியூட்டன் வரும். அவ்வளவுதான் ஆன்சர். ஜஸ்ட் நம்ம என்ன தியரியா ப்ரொசீஜரலா பார்த்தோமோ அதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது. சோ இந்த ப்ராப்ளத்துல ஃபிரிக்ஷன் இல்ல, சோ அதனால நம்ம பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஃபிரிக்ஷன் இருந்தா ஃபிரிக்ஷனை இன்க்ளூட் பண்ணணும். எப்படி இன்க்ளூட் பண்றது அந்த மாதிரி அடுத்தடுத்து ப்ராப்ளம் பார்த்துருவோம் நம்ம, அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ இப்ப எழுதிக்கங்க. ஜஸ்ட் தியரியில நான் என்ன சொன்னேனோ அதை தான் ப்ராப்ளத்திலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எழுதிக்கங்க. கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சேட் பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் பார்க்காம எழுதுங்க. ஏதாவது சந்தேகம் வந்தா மட்டும் டிஸ்பிளேவை பாருங்க. ஸோ நீங்க ஆல்மோஸ்ட் இங்கே இதை ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பண்ணுங்க, அதுதான் நல்லா இருக்கும்.
நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிரும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் சி போட்டு அதை முடிச்சுட்டு சிம்பிளிஃபை பண்றதுதான். ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றது, 2 கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றது, சிம்பிளிஃபை பண்றது, அதெல்லாம் எப்பயுமே ஒரீடா நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுக்கிறது வந்து மேக்ஸ் படிக்கிற நம்மளுக்கு டசன்ட் மேட்டர். நீட்டா எழுதிக்கங்க. கம்ப்ளீட்டட்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த கேஸ் போலாம். கம்ப்ளீட்டடா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஏதாவது அன்ஈஸியா இருந்ததுன்னா கேட்கலாம். திருப்பி சொல்றேன். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து கேஸ் 3. இப்ப யாரும் எழுத வேணாம், கவனிங்க. கேஸ் 3. கேஸ் 3ல ஒரு டேபிள் இருக்கு, ஒரு ஹரிசாண்டல் டேபிள் இருக்கு. அதுல ஒரு மாஸ், அப்புறம் எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து புள்ளி வழியா போய் இன்னொரு மாஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குப்பா. இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. as usual இந்த ஸ்ட்ரிங் வந்து எலாங்கேட் ஆகாது, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங், மாஸ் கிடையாது. ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ணல பாருங்க. ஸ்ட்ரிங்கை கட் பண்ணலன்னா ஸ்ட்ரிங்ல உள்ள ஃபோர்ஸ் வந்து டி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணா போதும். T1 T2 எல்லாம் வராது. ஸோ அது முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போன கேஸ்ல நம்ம ஸ்ட்ரிங்கை கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவோம். M1 M2 அக்ராஸா ஒன்னு, M2 M3 அக்ராஸா ஒன்னு அப்படின்னு ஸ்டிச் பண்ணிருப்போம். இங்க அப்படி இல்ல, ஒரே ஸ்ட்ரிங் தான். ஸோ அது கொஞ்சம் டயக்ராம் பார்த்தா நீங்க புரிஞ்சுக்கலாம். இது எந்த சைடு மூவ் ஆகலாம் அப்படின்னா இந்த பக்கம் மூவ் ஆகலாம். அதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. கரெக்ட் தானே? மூவ் ஆயிருச்சுன்னா இந்த பக்கம் தான் மூவ் ஆகும். இதே இந்த சைடு மூவ் ஆகணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும்னா நாம ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தாதான் மூவ் ஆகும். நான் ஒண்ணுமே பண்ணல அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா டெஃபினட்டா இந்த சிஸ்டம் எந்த சைடு மூவ் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த சைடு தான் மூவ் ஆயிருக்கும். எழுதிட்டேன் பாருங்க, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், இது ஆல்வேஸ் அப்ளிகபிள். அப்புறம் இந்த புள்ளியில ஃபிரிக்ஷன் கிடையாது. புள்ளியில ஃபிரிக்ஷன் கிடையாது. அப்போ இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து சிலபஸ்ல ஃபிரிக்ஷன்லெஸ் புள்ளி தான். அப்ப சந்தேகம் வரும், புள்ளியில ஃபிரிக்ஷன் இருந்தா என்ன பண்றது அப்படின்ட்டு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களா, இந்த மோஷன் மாஸ் M1 இப்படி போறப்பையும் மாஸ் M2 இப்படி வர்றப்பையும் புள்ளி வந்து ரொட்டேட் ஆகும். புள்ளி ரொட்டேட் ஆகும். அப்போ புள்ளியில ஃபிரிக்ஷன் கொடுத்தாங்கன்னா நாம இந்த இடத்துல அதை சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நாம ரொட்டேஷனல் மோஷன் இன்னும் படிக்கல. அப்ப ரொட்டேஷனல் மோஷன் படிக்கிறப்பதான் புள்ளி ஃபிரிக்ஷன் பத்தி எல்லாம் நம்மளால கம்ஃபர்டபுளா படிக்க முடியும். அதனாலதான் நான் இப்போதைக்கு வந்து ஃபிரிக்ஷன்லெஸ் புள்ளி அப்படின்னு எடுத்திருக்கேன். லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிற இந்த சாப்டர்ல வந்து எப்ப புள்ளி வந்தாலும் புள்ளிக்கு மாஸ் கிடையாது, ஃபிரிக்ஷன் கிடையாது. சோ அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிறணும். எப்ப ஸ்ட்ரிங் வந்தாலும் ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கிடையாது, ஸ்ட்ரிங் வந்து இன்எக்ஸ்டென்சிபிள், எலாங்கேட் ஆகாது. இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம், டிஃபால்ட். சோ வச்சுக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். சோ இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சைடு மூவ் ஆகுற மாதிரி ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. அது கரெக்ட் தானே? வேற சான்ஸே கிடையாது. ஒண்ணு ப்ராபபிளி மூவ் ஆகாம ரெஸ்ட்ல இருக்கலாம். இப்ப மாஸ் M1 வந்து ஹெவி மாஸா இருக்கு, இது M2 ரொம்ப சின்ன மாஸா இருந்ததுன்னா என்னதான் பிடிச்சி இழுத்தாலும் இது நவுறாது, அது நடந்திருக்கலாம். இல்ல மூவ் ஆயிருந்ததுன்னா இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கலாம்.
இந்த சைடு மூவ் ஆகுறதுக்கு அதுவா மூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் கிடையாது. நாம ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்து வேணா என்ன பண்ணலாம், இந்த பக்கம் மூவ் பண்ணலாம். இதான்ப்பா இப்ப இருக்கிற செட்டப். இப்ப நாம என்ன பண்ணோம், அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்றதுன்னா என்ன, ஒரு மாசுக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட வேண்டியதுதான். சோ அப்ப M1க்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போறேன். M1 ஒரு டேபிள்ல அட்டாச் ஆயிருக்கு. சோ அதனால டேபிள் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் போட்டு M1 மார்க் பண்ணிட்டேன். M1ஓட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் M1G கான்டாக்ட்ல இருக்கு. கான்டாக்ட்ல இருக்கிறதுனால நியூட்டன் தேர்ட்ல அப்படி ரியாக்ஷன் வந்துடும். அதை ஆர்னு மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இது வெர்டிக்கல் ஆக்சிஸ். வெர்டிக்கல் ஆக்சிஸ்ல கண்ணை மூடிட்டு இதை எழுதிடலாம். உங்களுக்கு ஏதாவது எப்ப சந்தேகம் வந்தாலும் அது எப்படி அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்தா நேரா போய் ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம்ல படிச்சதை ரெஃபர் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த M1ஓட இந்த சைட்ல ரோப் கனெக்ட் ஆயிருக்கு. ரோப்ல இருக்கிற ஃபோர்ஸுக்கு டென்ஷன் பேரு. அதனால நான் இந்த பக்கம் டீன்னு மார்க் பண்ணிடுறேன். ஆக்சிலரேஷன் இப்படி இருக்குன்னா M1 இப்படி மூவ் ஆகும். ஸோ டி மார்க் பண்ணிட்டு ஆக்சிலரேஷன் எந்த பக்கம் இருக்கோ அதையும் நான் என்ன பண்ணிட்டேன், டினோட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரிக்ஷன் இருந்தா ஆப்போசிட்ல ஃப்ரிக்ஷன் போடலாம். பட் இது தியரில நம்ம ஃப்ரிக்ஷன் எடுத்துக்க வேணாம், ரெஃப்யூஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். இப்போ அடுத்து ஒரு ப்ராப்ளம் இதுக்கு அடுத்து பார்ப்போம், அதுல ஃப்ரிக்ஷன் சேர்த்து படிப்போம். ஸோ இப்போ நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா வெறும் டி மட்டும் தான். ஏன்னா ஒரு ஃபோர்ஸ் தான் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல இருக்கு, அதனால டி. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு பதில் M1, ஆக்சிலரேஷனுக்கு பதில் A. அப்ப இது ரெண்டுமே நெட் ஃபோர்ஸ்ங்கிறதுனால நான் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணிட்டேன், T இஸ் ஈக்குவல் டு M1A எழுதிட்டேன். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன், அதை பாக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப அவங்க கொடுத்திருக்கிற அந்த மெயின் டயக்ராம்ல M1க்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டேன். அடுத்து M2க்கு போடணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ல M1 வரையும் எல்லா மாசும் சர்ஃபேஸை டச் பண்ண மாதிரி தான் இருந்தது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு மாஸ் என்ன ஆயிருக்குன்னா அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிற மாசுக்கு எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ M2க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். M2னால வர டவுன்வர்ட் ஃபோர்ஸ் M2G. M2 யாரோட கனெக்ட் ஆயிருக்குன்னா ரோப்போட கனெக்ட் ஆயிருக்கு. ரோப்ல உள்ள ஃபோர்ஸுக்கு டென்ஷன் பேரு. அந்த டென்ஷன் T நான் அப்வர்ட்ல மார்க் பண்ணிருக்கேன். இங்கதான் உங்களுக்கு டவுட் வரும், அது எப்படி அப்வர்ட்ல வரும் டென்ஷனு, அது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கீழே இருக்கு, இது அப்வர்ட்னா ஏதோ ஒரு லாஜிக் இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசன் வரும். கன்ஃபியூசன் வந்துருச்சுன்னா பிராக்டிகலா டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க. பாருங்க இப்ப இந்த மாசுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபோர்ஸ் கொடுக்குறேன். நான் வேணா உங்களுக்கு இதுல சரி ஓகே, என் கையில த்ரெட் இல்ல, சரி ஓகே வச்சிருந்தேன் காணா. சரி இப்ப இந்த மாசுக்கு நான் மாசோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg கீழே வரும். இந்த 5 விரலும் இந்த மாசம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பிடிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த 5 விரலோட ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்னா அப்பர்ல தான் இருக்கும். இந்த 5 விரல்ல இருக்கிற ஃபோர்ஸ் மட்டும் டவுன்வர்ட்ல இருந்தா இது கீழே போயிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? நீங்க ஒரு கட்டப்பையை தூக்கி கையில வச்சுக்கோங்க. கட்டப்பையோட ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mgன்னு கீழே தான் போகும். நீங்க தூக்குறது எப்படி தூக்குவீங்க, மேலதான் தூக்குவீங்க. ஸோ அது விழுகாம கீழே போகாம இடத்துல போய் படாம இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆல்வேஸ் அந்த பைய தூக்குறதுக்கு ஒரு ஃபோர்ஸை அப்போர்ட் டைரக்ஷன்ல தான் கொடுத்துருப்பீங்க. என்ன உங்க கை வச்சு கொடுக்குறீங்க அந்த பைய தூக்குறதுக்கு, நான் இங்க வந்து ரோப் வச்சு என்ன பண்றேன்னா தூக்குறேன். அதனால டென்ஷன் எப்பப்பெல்லாம் வருதோ, சாரி ஸ்ட்ரிங் எப்பப்பெல்லாம் வருதோ, அதுவும் அந்தரத்துல தொங்குற மாதிரி எப்பப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் கவனமா அந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டா டென்ஷன் போடுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா கரெக்ட் ஆயிரும். ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து மேத்தமெட்டிக்கலாவோ இல்ல ஏதோ ஒரு சில நீங்களா ஃப்ரேம் பண்ணிக்கிற ஒரு லாஜிக்லயோ யோசிக்காம கொஞ்சம் ப்ரொஃபஷனலா யோசிங்கன்னு தான் சொல்றேன். இல்ல சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு யோசிங்க. அதே நேரத்துல நம்ம இந்த டயக்ராம்லயே கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது இப்படிதான் இறங்கும் அப்படின்ட்டு. அப்ப ஆக்சிலரேஷனை நான் மார்க் பண்ணிட்டேன். எந்த பக்கம் ஆக்சிலரேஷன் இருக்குன்னு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி மார்க் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் 2 கேஸ்ல நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபோர்ஸ் எந்த பக்கம் கொடுக்குறோமோ அந்த பக்கம் வரும்னு ஈஸியா தெரிஞ்சிடும். இந்த 3rd கேஸ் 4th அடுத்து 6th கேஸ் வரையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கு, அப்ப ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகும். ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுதுன்னா நெட் ஃபோர்ஸ் எழுதுறப்ப எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். அப்ப நம்ம எப்படி எழுதணும், M2G - T. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா M2A. இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான், இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா எனக்கு ஒரு ரிசல்ட் வந்துடும். இப்ப இந்த இடமும் கவனமா இருக்கணும்ப்பா. நீங்க அப்படியே ஃப்ளோல என்ன பண்ணிருவீங்கன்னா வேகமா எழுதிக்கிட்டே போறப்ப T - M2G எழுதிடுவீங்க. எழுதி ஒரு ஆன்சர் எடுத்து வைப்பீங்க. அதுவும் கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்கன்னா 4 ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. அப்ப நம்ம எங்க தப்பு பண்றோம்னே நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ அதனால இந்த க்ளூவை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்க. எந்த சைடு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அந்த சைடுல என்ன ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஃபோர்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸை எழுதிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபோர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிடணும்.
இதான் லாஜிக். சோ இப்போ நான் ஏற்கனவே பாக்ஸ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷன் t is equal to m1a, இப்போ பாக்ஸ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷன் m2g minus t is equal to m2a, இத ரெண்டையும் ஆட் பண்றேன். இப்போ பாக்ஸ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷன் இங்க எழுதியிருக்கேன், ஏற்கனவே பாக்ஸ் பண்ணிருக்கிற ஈக்குவேஷன் இங்க எழுதியிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப t கேன்சல் ஆகி m2g is equal to a வ காமனா எடுத்தா m1 plus m2 னு வரும். அதுல இருந்து a கால்குலேட் பண்ணா m2g by m1 plus m2 னு வரும். டெஃபினட்டா என்னைய பொறுத்தவரை இது நாட் இம்பார்ட்டன்ட். என்னைய பொறுத்தவரை இது நாட் இம்பார்ட்டன்ட். நாம ஃப்ரீ பாடி டயகிராம் வரையணும், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். அதுதான் லாஜிக். ஃப்ரீ பாடி டயகிராமுக்கான அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், அதுதான் பெஸ்ட். நீ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாலாம் மக்கப் பண்ணிட்டு போனா மாட்டிக்குவேன். நாளைக்கு இதே ப்ராப்ளத்துல ஃபிரிக்ஷன் கொடுத்தா இந்த ஃபார்முலா சப்போர்ட் பண்ணாது. சோ நம்ம ஒண்ணுமே பண்ணல, அதனால கீழே வருது. கரெக்ட் தானே? இந்த மெயின் டயகிராம் பாருங்க, ஒண்ணுமே பண்ணல அதனால கீழே வருது. நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்ளத்துல இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துட்டாங்கன்னா அப்ப எல்லாம் மாறும். அதனால ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்முலா வச்சு எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஆன்சர் எடுக்க முடியாது. அதனால ஆல்வேஸ் நாம என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் ஆன்சர் எடுக்கும். எழுதிக்கங்க, அவ்வளவுதான். எழுதிக்கங்க. அந்த இடத்துல தொங்குற மாஸ் வரப்ப கவனமா இருங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஏதோ ஒரு பையையோ இல்ல ஒரு வெசலையோ நீ தூக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தூக்குன மாஸோட ஃபோர்ஸ் mg டவுன்வர்ட்ல தான் போகும். ஆனா நீ தூக்கி இருக்கிறது ஆப்போசிட்ல தூக்கி இருப்ப. அது மூவ் ஆகுதா மூவ் ஆகலையாங்கிறதுலாம் அடுத்தடுத்த பிரச்சனை. பட் நீ ஆல்வேஸ் கீழே தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மாச மேலதான் பிடிச்சி இழுத்துட்டு இருப்ப. அது மறந்துடாதீங்க. மெயின் டயகிராம் கேஸ் 3ன்னு போட்டு இதை வரைஞ்சி இதை எழுதிட்டீங்கன்னா நான் அடுத்த ஸ்லைட் போயிடுறேன். அடுத்ததுல நம்மளுக்கு ஃபுல்லா கிடைச்சிரும். ஃப்ரீ பாடி டயகிராம் ஃபார் M1 கிடைச்சிரும். கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட்டடா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. அடுத்து இதுல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதுல எல்லாமே வந்துடும். கம்ப்ளீட்டடா? ப்ராப்ளம் போலாமா? ஓகே. ஜெஃப்ரி முடிச்சாச்சா? கிரீதர் ஆதித்யா முடிச்சிட்டீங்களா?
சரி, இப்ப ப்ராப்ளம் எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இந்த மாடல் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த மாடல் இப்ப பார்க்க போற இந்த லாஜிக் ரிப்பீட் ஆயிருக்கு. இன் ஃபிகர் A is equal to 10 kg. A is equal to 10 kg. B is equal to 5 kg. B is equal to 5 kg. And coefficient of friction between A and table is 0.3. Coefficient of friction between A and table is 0.3. Find the minimum value of mass C. Find the minimum value of mass C which may stop A from slipping. Which may stop A from slipping. அப்படியே இந்த டயகிராம் போட்டுக்கங்க. இந்த டயகிராம் போட்டுக்கங்க. கம்ப்ளீட்டடா? கம்ப்ளீட்டடா? இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இதுல ஃபிரிக்ஷன் ரிலேட்டடா டேட்டா இருக்கு. ஃபிரிக்ஷன் ரிலேட்டடா டேட்டா இருக்கு. எழுதுங்க, क्वेश्चन எழுதுங்க. நான் ப்ரொசீட் பண்ணி காமிக்கிறேன். தயவு செய்து யாரும் நீங்களா ப்ரொசீட் பண்றோம் அப்படின்னு வேக வேகமா எழுத வேணாம். ஸோ அதெல்லாம் சாட்டர்டே கிளாஸ்ல பாத்துக்கலாம். சாட்டர்டே கிளாஸ்ல நான் உங்களுக்கு தரேன், நீங்க டைம் தரேன், நீங்க எழுதி காமிக்கலாம். இப்ப நான் சொல்றேன், நீங்க கவனிங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டயகிராம் படி நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஏ மாசையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் பியையும் கனெக்ட் பண்ணிட்டேன். கொஸ்டின்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி ஏ 10 kg, பி 5 kg. ஸோ அதனால கண்டிப்பா என்ன ஆகலாம் அப்படின்னா, இந்த பி மாஸ் வந்து கீழே வரலாம். அப்படி இந்த பி மாஸ் கீழே இறங்க இறங்க என்ன ஆகும்னா, ஏ இப்படி நவுந்துகிட்டே இருக்கும். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏ நவுறக்கூடாது, ஏ ரெஸ்ட்டுக்கு வந்துடணும், ஏ ஸ்லிப் ஆகக்கூடாது, ஏ நவுறக்கூடாது, அந்த இடத்துல ஏ நிக்கணும். அதுக்கு சீன்னு ஒரு மாசம் மேல வைக்க சொல்றாங்க. இப்ப எவ்வளவு மாஸ் சி நீங்க பிளேஸ் பண்ணா ஏ வந்து மூவ் ஆகாது அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நான் 1c மாசம் இங்க வச்சுட்டு ஏ மூவ் பண்ண விடாத மாதிரி பண்ணிட்டேன்னா, அப்ப இந்த என்டையர் சிஸ்டமோட ஆக்சிலரேஷன் 0. ஒரு ப்ராப்ளத்துல ஆக்சிலரேஷன் 0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கனெக்டிங் கம் ஃப்ரீ பாடி டயகிராம்ஸ்ல ஆக்சிலரேஷன் 0ன்னு மாட்டிக்கிச்சுன்னா அது ரொம்ப ஈஸின்னு அர்த்தம். எப்படியாவது ஆன்சர் எடுத்துடலாம் அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப ஈஸி. பார்க்க தான் ஒரு மாதிரி டிடிஎஸா தெரியும், ரொம்ப ஈஸி. இப்ப ஏ வந்து 10 kg, பி 5 kg. சிக்கு பதில் நான் 1 kg வச்சு பாக்குறேன், நவுறுது. 2 kg வச்சு பாக்குறேன், நவுறுது. 3 வச்சா நவுறுது. 4 வச்சா நவுற மாட்டேங்குது. 3.9 வரை என்ன ஆகுதுன்னா, ஏ வந்து ஸ்லைட்டா நவுந்துகிட்டே இருக்கு. எக்ஸாக்டா 4 வைக்கிறப்ப நவுறல. அப்ப 5 kg வச்சாலும் நவுறாது, 6 kg வச்சாலும் நவுறாது. உனக்கு 4 kgன்னு ஆன்சர் வருது, ஆனா ஆப்ஷன்ல 4 இல்ல, 5, 6, 7, 8ன்னு இருக்கு. அப்ப நீ 5 சூஸ் பண்ணிக்கலாம். 6 வச்சாலும் நவுறாது, 7 வச்சாலும் நவுறாது, 8 வச்சாலும் நவுறாது. ஆனா கண்டிப்பா மினிமம் மாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நீ எவ்வளவு வச்சா இந்த சிஸ்டம் மூவ் ஆகாது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு நம்ம ஆன்சர் அப்படியே இருந்தா அதை பிக் பண்ணிக்கலாம். இஃப் நாட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்து உள்ள நம்பரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். அதுதான் லாஜிக். உனக்கே தெரியும், இது ஒரு சாதாரண விஷயம் தானே. வச்ச நின்றுச்சு, அதுக்கு மேல வச்சாலும் நிக்க தானே செய்யும். ஸோ இதான் மேட்டர். இப்ப நாம என்ன பண்ணணும், இதுல எப்படி சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, சிங்கிற இந்த மாஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அதேதான், ஃப்ரீ பாடி டயகிராம் போட வேண்டியதுதான். இப்ப நம்ம இந்த கேஸ் ஏற்கனவே பார்த்தோமா, அதோட அதுக்கு ஒரு ஃபைனல் ஃபார்முலா எடுத்து வச்சிருந்தாலும் அதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுல ஃபிக்ஷன் கொடுத்துட்டாங்க. சோ நீ ஃப்ரீ பாடி டயகிராம் போட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும். இப்ப இந்த ஏவும் சியும் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. ஒண்ணு மேல ஒண்ணா இருந்ததுன்னா அதை சிங்கிள் மாஸா நீ ட்ரீட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த பழைய கால தராசெல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த இப்படி கையில வச்சுக்கிட்டு இங்கிட்டு படிக்கல்லாம் வச்சு பண்ணுவாங்க. இந்த படிக்கல்லே ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருப்பாங்க. அத அடுக்கி இருக்கிறதே அப்படிதான் அடுக்குவாங்க. ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா கம்பைன் பண்ணி அதை சிங்கிள் மாஸா பாத்துக்கலாம்.
சோ அந்த லாஜிக் படி ஏவையும் சியையும் சேர்த்து ஒரே ஃப்ரீ பாடி டயக்ராமா வரைய போறேன். சோ ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஏ பிளஸ் சி. சோ அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏ 10 kgன்னு சொல்லிட்டாங்க. சியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம், அது எம்னு எழுதியிருக்கேன். சோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்ப எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 10 plus m into g ன்னு வந்துடும். இந்த என்டையர் சிஸ்டமும் சர்ஃபேஸோட கான்டாக்ட்ல இருக்கு. அப்ப அந்த இடத்துல நியூட்டன் தேர்ட் லா வரும். நியூட்டன் தேர்ட் லா படி ஆப்போசிட்ல ரியாக்ஷன் ஆர் வந்துடும். ஸோ வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்தவரை அனாலிசிஸ் தேவையில்ல, பார்த்தவொடனே ரிசல்ட் எழுதிடலாம். என்ன ரிசல்ட்னா r is equal to 10 plus mg எழுதிட்டேன். அடுத்து இந்த ஏ மாஸோட எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் கனெக்டா இருக்கு. ஸ்ட்ரிங்ல உள்ள ஃபோர்ஸ் டென்ஷன் டி. இது இப்ப மூவ் ஆகக்கூடாது. சி வச்சதுக்கு அப்புறம் மூவ் ஆகக்கூடாது. சிங்கிற மாஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி மூவ் ஆயிட்டு தானே இருந்திருக்கும். அப்படி இந்த சிஸ்டம் மூவ் ஆயிருந்தா இந்த பக்கம் தானே மூவ் ஆயிருக்கும். அதனால ஆக்சிலரேஷனை இந்த பக்கம் மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜீரோன்னு போட்டு. அப்ப இது இந்த சைடு தான் மூவ் ஆயிருந்திருக்கணும். அதுதான் லாஜிக். அப்ப எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்ல ஃபிரிக்ஷன் போடுங்க. அது அடுத்த லாஜிக். இது நம்ம கனெக்டிங் பாடிஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம் பிகின் பண்றப்பே பார்த்தாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த பக்கம் மூவ் ஆகுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுங்க. அந்த ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுங்க. மூவ் ஆயிருந்தா இந்த பக்கம் தான் மூவ் ஆகும். இது மூவ் ஆகல, ஓகே, ஆனா மூவ் ஆயிருந்தா இந்த பக்கம் தான் மூவ் ஆயிருக்கும். அப்ப அந்த ரூலை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, வயலேட் பண்ணாதீங்க. டி மைனஸ் எஃப். சோ இந்த சைடு தான் மூவ் ஆகும். அப்ப இந்த ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுறேன். டி மைனஸ் ஆப்போசிட்ல உள்ள ஃபோர்ஸ் ஃபிரிக்ஷன் எஃப் எழுதியாச்சு. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸ் வந்து 10 plus m. இந்த சிஸ்டம் மூவ் ஆகாததுனால ஆக்சிலரேஷன் 0, அதனால 0 போடுறேன். அப்ப 10 plus m into 0 என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான், இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான். அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணா t minus f is equal to எனக்கு என்ன ஆகுதுன்னா 0ன்னு வருது. சோ அப்படி ஈக்குவேட் பண்ணா t minus f is equal to 0ன்னு வருது. இதை எவ்வளவு தூரம் உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்ப இதுல இருந்து நான் t கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும்னா f ஆயிரும். லெஃப்ட் சைடுல இருக்கிற t நான் அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். ரைட் சைடுல இருக்கிற ஸ்மால் ஆஃப் யாருன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா மட்டும் நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன். மியூ இன்டு ஆர். கரெக்ட் தானே? இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேத்து கிளாஸ்லயே பார்த்தா, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டேவே நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா பார்த்தாச்சு. ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆரம்பிக்கிறப்பே பார்த்தாச்சு. இருந்தாலும் ஃபிரிக்ஷன் அப்படிங்கிற டைட்டில் அடுத்த வாரம் டியூஸ்டே தர்ஸ்டேல நம்ம என்ன பண்ணலாம், இந்த டைட்டில் டீடைல்டா பார்ப்போம். அப்ப வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரையும் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ வந்தாலும் ஃபார்முலா மியூ இன்டு ஆர். டி லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ரீடைன் பண்ணிருக்கேன். மியூனா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் சொல்லுவாங்க. அது ஒரு சர்ஃபேஸுக்கு மாறும். ஹார்டா இருக்கிற சர்ஃபேஸுக்கு மியூ ஜாஸ்தியா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கிற சர்ஃபேஸுக்கு மியூ கம்மியா இருக்கும். அந்த மியூ 0.3ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, அதையும் நான் போட்டேன். 10 plus m நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்னா ரீடைன் பண்ணிக்கிறேன். ஆருக்கு பதில் 10 plus m into g, அதை ரீடைன் பண்ணிக்கிறேன். ஜினே வச்சுக்கிறேன். எனக்கு ஆன்சர் வரல, நம்ம m கண்டுபிடிக்கணும். இப்ப m கண்டுபிடிக்கணும்னா t தெரியணும். டீங்கிறது இந்த ரோப்ல இருக்கிற டென்ஷன். அது தெரிஞ்சாதான் நம்மளால m கால்குலேட் பண்ண முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்றது? அதான் இன்னொரு மாஸ் இருக்குல்ல, இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. கண்டிப்பா எல்லா மாஸுக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறப்ப ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஸோ ஒரு இதுக்கு பண்ணிட்டு வரல அப்படின்னா அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் ஆயிராதுங்க. ஸோ அடுத்து இந்த பி மாஸுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுவோம். எப்படி போடுறது? பி மாஸ் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, அதோட வேல்யூ 5 kg போட்டாச்சு. ஸோ ஆப்போசிட்ல ரோப் இருக்கு, ரோப்ல டென்ஷன் இருக்கும், அது டி மார்க் பண்ணியாச்சு. மூவ் ஆயிருந்தா இந்த பக்கம் தான் மூவ் ஆகும், ஆனா ஆக்சிலரேஷன் 0, ஏன்னா மூவ் ஆகல. ஏன் மூவ் ஆகல? சி வச்சு மூவ் ஆக விடாத மாதிரி பண்ணியாச்சு. இப்ப நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. சப்போஸ் மூவ் ஆயிருந்தா இந்த பக்கம் தானே மூவ் ஆயிருக்கும், அப்ப இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுங்க, 5g minus t. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். மாஸுக்கு 5, ஆக்சிலரேஷன் 0, அப்ப 0 ஆயிரும். இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான், இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா 5g minus t is equal to 0ன்னு வந்துரும். அப்ப t கால்குலேட் பண்ணா 5g ன்னு வந்துரும். இப்ப கடைசியா நாம அப்டைன் பண்ண ஈக்குவேஷன்ல t நம்மளுக்கு தெரியல, இப்ப அந்த t தெரிஞ்சிருச்சு 5g. அப்ப t is equal to 5g அப்படின்ட்டு அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்லனா ஈக்குவேஷன் 1 into 2 ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல t is equal to 0.3 into 10 plus m into g இருந்தது. ஈக்குவேஷன் 2ல அந்த t க்கு பதிலு 5g இருக்கு. g கேன்சல் ஆயிரும். 10 plus m ரீடைன் பண்ணிக்கிறேன், 0.3 கீழ கொண்டு வந்துட்டான். 5/0.3 னா 16.67 வருது. இந்த 10 அங்கிட்டு கொண்டு போய் மைனஸ் பண்ணா மாஸ் 6.67 kgன்னு வருது. அப்ப நீங்க 6.67 kg வச்சா நின்றும். அதுக்கு மேல எவ்வளவு வச்சாலும் மூவ் ஆக போறது கிடையாது. சோ இதை எடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு க்ளோஸா இருக்கிற ஆப்ஷன்ஸை நீங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம்னா பிக் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர்.
இது வந்து நிறைய டைம் இந்த மாடல்னா நம்பர்ஸ் மாத்தி இதே லாஜிக் என்ன இருக்கு அப்படின்னா நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. எழுதிக்கங்க, எந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கல. எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபிரிக்ஷன் கொடுத்துட்டா என்ன பண்றது, ஃபிரிக்ஷன் கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு அடிப்படையா உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். ஒன்னும் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா ஃபிரிக்ஷன் இருந்தா எங்க இருக்கும் அப்படிங்கறத கரெக்டா வச்சு நாம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா அதுவா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். எழுதிக்கங்க, டவுட் இருந்தா சாட் பண்ணுங்க, சொல்லித்தரேன். சார் சொல்லு சர்வேஸ். சார் அப்படின்னா இதுல வந்து மினிமம் வேல்யூ மட்டும் தானே சார் வரும், மேக்ஸிமம் வேல்யூனே ஒண்ணு கிடையாது இல்ல சார் இதுல? ஒண்ணு பண்ண முடியாது, மேக்ஸிமம் வேல்யூனே ஒண்ணு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வேல்யூன்னு சொன்னாங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி போட்டு போக வேண்டியதான். ஓகே சார், ஓகே சார். இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்டு தானே, அப்ப சொல்ல முடியாதுன்னு நம்ம அர்த்தம். சார் சொல்லுங்க. சொல்லு ஜெஃப்ரி. சொல்லுப்பா. சார் இதுல வந்து சொல்றா, கேட்டுட்டு தான்டா இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சாட் பண்ணுங்க, அடுத்த ஸ்லைட் மூவ் பண்றேன். ஆமா, டெஃபினட்டா இந்த ப்ராப்ளத்துல ஃபிரிக்ஷன் கொடுத்தே ஆகணும். ஃபிரிக்ஷன் கொடுத்தாதான் இதை நிறுத்தவே முடியும். ஏன்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் அப்போசிங் ஃபோர்ஸ். ஜெஃப்ரி அதான் கேட்கிறாரு, ப்ராப்ளத்துல ஃபிரிக்ஷன் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு. இப்ப இந்த லாஜிக்ல ஃபிரிக்ஷன் கொடுத்தே ஆகணும். ஃபிரிக்ஷன் கொடுத்தாதான் ரெசிஸ்ட் ஆகும், நிற்கும். ஃபிரிக்ஷனே இல்லை அப்படின்னா அது மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த ஏ மாசையும் சி மாசையும் இழுக்கிற ஃபோர்ஸ் டென்ஷன் டி. ஃபிரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும்? போயிட்டே தானே இருக்கும். ஃபிரிக்ஷன் இருந்தாதான் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் பில்ட் ஆகி நிற்கும். ஸோ கரெக்டான கொஸ்டின் தான், ஃபிரிக்ஷன் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அதுக்கும் சான்ஸ் இருக்கு. சியோட வேல்யூ கொடுத்துட்டு ஃபிரிக்ஷன் கூட கேட்கலாம். ஃபிரிக்ஷன் இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். ஃபிரிக்ஷன் இல்லாம இந்த ப்ராப்ளத்தை ஃப்ரேம் பண்ண முடியாது. ஃபிரிக்ஷன் இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். சர்வேஸ் ஒரு டவுட் கேட்கிறாரு, சி கொடுத்துட்டு ஃபிரிக்ஷன் கேட்கலாமான்ட்டு. தாராளமா கேட்கலாம். கிவன் டேட்டா சம்திங் இருக்கும், மிஸ்ஸிங் டேட்டா சம்திங் இருக்கும். அதுல எப்பயும் பிரச்சனை வர போறது கிடையாது. ஆனா ஃபிரிக்ஷன் கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்துல இருந்தாதான் இந்த ப்ராப்ளம் பாசிபிள். கம்ப்ளீட் பண்ணியாச்சா?
கம்ப்ளீட்டடா சர்வேஸ் வந்து கேஸ் சர்வேஸ் மாடல்னா இப்ப ஃபோர்ஸ் வந்து M1க்கு கொடுத்து இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிற மாதிரி கூட ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுவும் நான் ஒரு டைம் வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் பேங்க்ல இருந்தது சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் பசங்களுக்கு. சர்வேஸ் வந்து இந்த ஒரு மாடல் தானா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ நம்ம அப்படி சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு சின்ன ஒரு லாஜிக் சொல்றேன். சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏவை இழுக்கிறதுனால சி ஆப்போசிட்ல போகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கும், கரெக்ட் தானே? இப்ப என்ன பண்றேன்னா, இது இந்த கையில வந்து சர்ஃபேஸ்ல இந்த மாசை வச்சுட்டேன், மேல ஒரு மாஸ் இருக்கு. நான் இதை இழுத்தேன்னா அது ஆப்போசிட்ல போற மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க வச்ச மாசுக்கும் இதுக்கு மேல வச்ச மாசுக்கும் நடுவுல ஃபிரிக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரும். நான் எங்கேயோ ஒரு மூமெண்ட் சொல்லியிருப்பேன், இது கடல் மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் படி போயிட்டு இருக்கோம். ஸோ எந்த இடத்துலயும் நம்மளுக்கு என்ன ஆகாதுன்னா டிப் வராது. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா டீல் பண்ணிடலாம். அதே நேரத்துல அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் சொல்ல போறது கிடையாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு நீட் எக்ஸாம்லையும் ஜெய் எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் கிடைக்கும்? 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ தான் நம்ம அலாட் பண்ண முடியும். நீட்ல ரொம்ப கம்மியா தான் அலாட் பண்ண முடியும். ஜெயில வேணா கூட ஒரு 25 கொஸ்டின்ங்கிறதுனால நீட்ல அலாட் பண்ற மாதிரி டபுள் தி டைம் அலாட் பண்ணலாம். பட் வாட் எவர் இட் இஸ், அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள பண்ற மாதிரி ஒரு கேள்விதான் கேட்பாங்களே தவிர அப்படியே பயங்கரமாலாம் கேட்ட மாட்டாங்க. ஸோ நான் பார்த்த வரையும் ஜேஇக்கான டீடைல்டு சொல்யூஷன், நீட்டுக்கான டீடைல்டு சொல்யூஷன்லாம் 2 சீட்ல வந்துருது. பிசிக்ஸ்னா அவ்வளவுதான் வந்துருது. பயாலஜி கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை, அரை சீட்ல என்ன இருக்குன்னா சொல்யூஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் மேட்டர். நாம 2 இயர்ஸ் போர்ஷன் ஃபார் 3 சப்ஜெக்ட்ஸ் படிச்சுட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறப்ப மறந்த மாதிரி தோணும், பயமா இருக்கும், பிராக்டிஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க சொல்றீங்களா, நான் வந்து இப்ப சண்டே டெஸ்ட்னு சொன்னா சண்டே எனக்கு 2 டெஸ்ட் இருக்கு 3 டெஸ்ட் இருக்கு, மேனேஜ் பண்ண முடியலங்கிறீங்களா? ஸோ அது வந்து ஆக்சுவலா சொல்லவே கூடாது நம்ம. ஏன்னா நம்ம ஃபேஸ் பண்ண போற எக்ஸாம் வந்து 2 இயர்ஸ் போர்ஷன்ஸ் ஃபார் 3 சப்ஜெக்ட்ஸ் இன் சிங்கிள் எக்ஸாம். கரெக்ட் தானே? அப்ப நம்ம சொல்ல முடியாதுல்ல, நான் இன்னைக்கு பிசிக்ஸ் எழுதிக்கிறேன் நாளைக்கு கெமிஸ்ட்ரி எழுதிக்கிறேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்ப நம்ம வந்து ஒரே நாள்ல எல்லா டெஸ்ட் இருந்தா அதை வந்து அப்ரோச் பண்ணணும். அந்த மாதிரி ஒரே நாள்ல ஒரே நேரத்துல எல்லா டெஸ்ட்டும் அப்ரோச் பண்ணாதான் கான்பிடன்ட் லெவலும் என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் ஆகும். ஸோ இதை படிச்ச அது மறந்துருச்சு, அதை இது மறந்துருச்சு அப்படின்னா படிக்கிற மெத்தடாலஜியை மாத்துங்க. பிஃபோர் தி டெஸ்ட் படிக்காம டெய்லி படிங்க. டெய்லி படிச்சாவே என்ன ஆயிரும் அப்படின்னா இது எல்லாமே சரியாயிரும். அதுதான் நல்ல ஆட்டிடியூட். ஒரு 1.5 hour கிளாஸ் நடக்கிற கண்டென்ட்டை நீ படிச்சு முடிக்கிறதுக்கு 10 to 15 minutes போதும். இன்னைக்கு 10 to 15 minutesல நீ படிச்சு முடிச்சிடலாம். அதை அடுத்த நாள் அதை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நீ அதை விட்டுட்டு அது புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு பிஃபோர் தி டெஸ்ட் எடுக்கிறப்ப அது பெருசா இருக்கும். ஸோ அப்ப நான் சொன்ன சின்ன சின்ன ஷார்ட்கட் க்ளூஸ் இதெல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா மறந்து போயிடும். அப்ப நீ எக்ஸாம் எழுதுறப்ப என்ன சொல்லுவேன், நான் ரிவைஸ் பண்ணல படிக்கல அப்படின்னு. ஸோ ரிவைஸ் பண்றதுக்கு கன்சியூம் பண்ற டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால டெய்லி படிங்க. அப்ப வந்து ஒரே நாள்ல நிறைய டெஸ்ட்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஈஸியா தான் இருக்கும், எந்த இஷ்யூஸும் வராது. ஒரே நாள்ல நிறைய டெஸ்ட்னா அதை ஃபேஸ் பண்ணுங்க, அப்ரோச் பண்ணுங்க. அது வந்து அதுதான் பெஸ்ட், எப்பயுமே பெஸ்ட். கன்சிக்யூட்டிவா இருக்கணும் டெஸ்ட்டும். ஒன்னு எழுதி உடனே அடுத்தது வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். டைட் ஷெட்யூல்ல நம்ம இருந்தாதான் ஆக்டிவா இருக்கும். சரி, இப்ப அடுத்த கேஸ் போவோம். மாடல் 4 கேஸ் 4 என்ன அப்படின்னா இதான். ஸோ ஒரு சீலிங் இருக்கு, இந்த சீலிங்ல ஒரு புள்ளி கனெக்ட் ஆயிருக்கு. புள்ளியில 2 மாஸ் இருக்கு, M1 M2 2 மாஸ் இருக்கு. இந்த 2 மாசையும் ஒரு ஸ்ட்ரிங்கோட என்ன பண்ணியாச்சுன்னா அட்டாச் பண்ணியாச்சு. ஒரே ஸ்ட்ரிங் தான், நம்ம கட் பண்ணல. இப்ப இது எந்த பக்கம் மூவ் ஆகும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எந்த மாஸ் கிரேட்டரா இருக்கோ அந்த சைடு மூவ் ஆகும். நான் இந்த இடத்துல அசியூம் பண்ணிக்கிறேன் M2 கிரேட்டரா இருக்கு அப்படின்ட்டு. M2 கிரேட்டரா இருந்ததுன்னா இப்படி மூவ் ஆகும். அதனால M2 கிரேட்டர் தன் M1 அசியூம் பண்ணிக்கிட்டு ஆக்சலரேஷன் மார்க் பண்ணிருக்கேன். ப்ராப்ளத்துல டேட்டாஸ் கொடுப்பாங்களா, நம்பர்ஸ் கொடுப்பாங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எந்த சைடு மூவ் ஆகுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிக்க முடியலனாலும் ஒன்னும் பிரச்சனை வராது. அதெல்லாம் நான் உங்களுக்கு ப்ராப்ளத்துல சொல்றேன். எந்த சைடு மூவ் ஆகுதுன்னு உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வருமானா ஒரு பிரச்சனையும் வராது. அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ப்ராப்ளம்ல ரெக்டிஃபை ஆகும். அது ப்ராப்ளத்துல பாத்துக்கலாம். இப்ப அஸ் யூசல் 2 மாசத்துக்கு என்ன பண்ணலாம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் போடலாம். போட்டா அனாலிசிஸ் ஓவர். முதல்ல M1க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட போறேன். ஸோ M1ஓட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் M1G. இங்க நார்மல் ரியாக்ஷன்லாம் வராது. அந்த ரியாக்ஷன் ஆர் எல்லாம் போறோம்ல அது வராது. ரியாக்ஷன் ஆர் எப்போ வரும் அப்படின்னா
சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்ல இருந்தா மட்டும்தான் வரும். M1 அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, அப்ப கண்டிப்பா அது வராது. ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் M1G, அப்பர்ல டென்ஷன் T. ஏன்னா ரோப்போட தானே கனெக்ட் ஆயிருக்கு, ரோப்ல இருக்கிற ஃபோர்ஸ் டென்ஷன் T. அதுக்கு அடுத்து இது எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த ஆக்சிலரேஷன் டைரக்ஷனை மார்க் பண்ணுங்க. நீங்க பாருங்க, இது கீழே இறங்குனுச்சுன்னா M1 மேலே ஏறும், அதனால ஆக்சிலரேஷனோட டைரக்ஷனை அப்பர்ல மார்க் பண்ணிட்டேன். இப்ப நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ் M1 இப்படி போகுது, அப்ப Tக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். அவசரத்துல M2G சாரி M1G மைனஸ் T எழுதிடக்கூடாது, Tக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். ஏன்னா எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். அப்ப T மைனஸ் M1G. நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான், இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணா நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ ஒன்னு முடிச்சாச்சு. அடுத்து M2க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். இதே லாஜிக்ல டிரா பண்ண வேண்டியதுதான். M2 டவுன்வர்ட் ஃபோர்ஸ் M2G. M2 ரோப்போட கனெக்ட் ஆயிருக்கு, அதாவது ஸ்ட்ரிங்கோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஃபோர்ஸ் டென்ஷன் T, அது அப்பர்ல ஆல்வேஸ் போட்டுக்கலாம். அடுத்து M2 எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பாருங்க, இந்த பக்கம் மூவ் ஆகுது. அப்ப ஆக்சிலரேஷனை கரெக்டா மார்க் பண்ணிருங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும், நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். எந்த சைடு மூவ் ஆகுது, இந்த சைடு மூவ் ஆகுது M2. அப்ப இந்த ஃபோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும். அப்ப நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்னா M2G மைனஸ் T வரும். நியூட்டன் செகண்ட் லா படி நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் M2A. இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான், இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான். அப்ப ரெண்டே என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப M2G மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M2A. ஸோ எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ ப்ராப்ளத்துல ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும், சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். தியரியில நாம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மெர்ஜ் பண்ணி கொஞ்சம் அப்டேட்டட் ரிசல்ட் போலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா T மைனஸ் M1G இஸ் ஈக்குவல் டு M1A வந்துச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் M2G மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M2A வந்துச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப மைனஸ் T பிளஸ் T கேன்சல் ஆயிரும். ரெண்டுலயுமே G காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டா M2 மைனஸ் M1. இங்கிட்ட ஆட் பண்றப்ப A காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டா M1 பிளஸ் M2. இதுல இருந்து A கண்டுபிடிச்சா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும். அப்ப என் வியூல இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் ஒரு தியரி மாதிரி அப்படியே எழுதிக்கிட்டே போகலாம், அவ்வளவுதான். ஸோ இதான் கேஸ் நம்பர் 4. கேஸ் நம்பர் 4 முடிச்சாச்சு. சிம்பிள் கேஸ் தான் இது. ஏன்னா உனக்கு சர்ஃபேஸ்ல இருந்தா மட்டும்தான் நார்மல் ரியாக்ஷன் ஆர் வரும், ஃபிரிக்ஷன்லாம் வரும். இதுல 2 மாசமே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு, யாருமே சர்ஃபேஸ்ல டச் ஆகல. அப்ப இந்த ஃபிரிக்ஷன்ங்கிற சினாரியோவே கிடையாது. நான் ரொம்ப ஏர்லியராகவே உனக்கு சொல்லிட்டேன், ப்ரொஜெக்டைல் மோஷன் நடத்துறப்பே சொல்லிட்டேன், ஏர் ஃபிரிக்ஷன் நம்ம சிலபஸ்ல கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா கேஸ் 3 வந்து டீல் பண்ணிடலாம். சரி, கேஸ் 4 இது. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 6 கேஸ் இருக்கு. இந்த 6 கேஸ் முடிச்சுட்டு 6 கேஸ்ல அங்கங்க ப்ராப்ளம் பார்த்துட்டு அப்பேரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் இன் லிஃப்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதையும் பார்த்துட்டு தான் நம்ம சஃபுல் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா சொல்லுங்க, அடுத்து மூவ் பண்றேன். கம்ப்ளீட்டடா? அடுத்து இதை எழுதிருங்க. சர்வீஸ் அந்த ஃபிரிக்ஷனல் புள்ளி எப்ப நம்ம டீல் பண்ண முடியும்னா ரொட்டேஷனல் மோஷன் படிக்கிறப்ப தான் டீல் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் லீனியர் தான். புள்ளியில இருக்கிற எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து நெக்லிஜிபிள், இப்போதைக்கு நெக்லிஜிபிள். நம்ம ரொட்டேஷனல் மோஷன் எப்ப பாக்குறோமோ அப்ப ஃபிரிக்ஷனல் புள்ளி பத்தி யோசிச்சுக்கலாம். சர்வேஸ் வந்து ஃபிரிக்ஷனல் புள்ளியில ஃபிரிக்ஷன் இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. நான் உங்களுக்கு போன கேஸ்லயே அதை சொல்லியிருக்கேன். புள்ளி வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் புள்ளியா ப்ரொஜெக்ட் ஆகும், மற்றபடி அதுல ஃபிரிக்ஷனோ மாஸோ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டேட்டாஸ் இருக்காது. நம்ம படிப்போம், ரொட்டேஷனல் மோஷன் படிப்போம், படிக்கிறப்ப அப்ப அந்த டேட்டாஸ் வரும். டேட்டாஸ் வரப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்ச நாலேஜை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு அது எசென்சியல் கிடையாது. இந்த வாரம் டெஸ்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு கம்பைன் டெஸ்ட் இந்த வாரம்
யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், 1D மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன், வெக்டார்ஸ். இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற டாபிக் தவிர மித்த எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு டெஸ்ட். இந்த வாரம் டெஸ்ட் தான். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், 1D மோஷன், ப்ரொஜெக்டைல்ஸ், வெக்டார்ஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இந்த லெசன் எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அப்ப ஜாயின் பண்ணவங்க இல்ல அதுக்கு அடுத்து ஜாயின் பண்ணவங்க இந்த வாரம் டெஸ்ட் எழுத வேணாம். எழுதுறவங்க விருப்பம் இருந்தா எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விருப்பம் இருந்தா எழுதலாம், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. சார் ராஜா சார், ராஜா சார். சார்